ஹாய் கைஸ், நம்ம டிராவல் சேனல்ல இருந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆனைக்கட்டி அட்டப்பாடி தாங்க. இந்த இடத்துக்கு நாங்க 2 days 1 night ட்ரிப்பா பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஆனைக்கட்டி அட்டப்பாடியில இருக்க 16 டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ண போறோம். டே 1ல 8 பிளேசஸும் டே 2ல 8 பிளேசஸும் 550 டாரிஃப் பெர் ஹெட் பட்ஜெட்ல பிரீமியமான வில்லால ஸ்டே பண்ணியிருந்தோம் வித் வேலி வியூ அண்ட் பேக் வாட்டர் ஸ்ட்ரீமோட சூப்பரா இருந்தது. வெல்கம் பேக் டு பார்ட் 2 வீடியோ மக்களே. இன்னைக்கு டே 2 அட்டப்பாடியில இருக்கோம். டே 1 பார்ட் 1 வீடியோவை கொடுத்துருக்கேன். அது இன்னும் நீங்க பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. மார்னிங் மக்களே, நம்ம ஸ்டே பண்ணிருக்க வில்லாவோட வேலி வியூ இது. வில்லாக்கு பின்னாடி ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்கு. மார்னிங் காஃபிலாம் குடிச்சிட்டு இங்க வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்து அப்படியே அடுத்ததா ஸ்டே பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்க நரசிம்முக்கு வியூ பாயிண்ட் பார்க்க கிளம்பிட்டோம். வியூ பாயிண்ட் வந்துட்டோம். நரசிம்முக்கு வியூ பாயிண்ட்லயே 2 ஸ்பாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் தான் நம்ம பாக்குறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல சிட்டி வியூலாம் நல்லா தெரியும். செகண்ட் ஸ்பாட் இதை விட பயங்கரமா இருக்கும். செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்பாட் பேரு ஹில் வியூ பாயிண்ட். இங்க ஒரு 500 மீட்டர் உள்ள ட்ரெக் பண்ணி போகணும். அப்படியே நடந்து கொஞ்ச தூரம் மேலே ஏறி வந்தோம்னா சூப்பரா வியூ பார்க்கலாம். நம்ம இங்க கொஞ்ச நேரம் வியூ பாயிண்ட்லாம் ரசிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பியாச்சு. நரசிம்முக்கு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்ததா வந்த ஸ்பாட்டு தான் பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட். ஆஃப் சீசன்னால தண்ணி கம்மியா தான் இருக்குது. இங்க ஜாலியா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபிஷ் எல்லாம் நிறைய இருக்கு இந்த ரிவர்ல. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஸ்டே செக் அவுட் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டேக்கு வந்துட்டோம். 550 பெர் ஹெட் பட்ஜெட்ல இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நிறைய அம்யூனிட்டிஸ் இந்த வில்லால சூப்பரா இருக்கு. இது வந்து என்னோட பேஷன் அதுக்காக பேஷனுக்காக இந்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி சரி. பக்கத்துல எல்லாம் 3000 4000 ப்ளஸ் ரேட் வாங்கும்போது அதே ஃபெசிலிட்டி நம்மளும் சின்ன பட்ஜெட்ல கொடுக்குது. சின்ன பின்னாடி மெயினான ஹைலைட் நம்ம ஸ்ட்ரீம் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீம். ஃப்ரெஷ் வாட்டர் செக் அவுட் பண்ணும்போது வில்லா ஓனர்ட்ட சில இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். அடுத்ததா நம்ம வந்த ஸ்பாட் தான் முள்ளிமலா வியூ பாயிண்ட். ஹில்ஸ்ல ஒரு 200 மீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். இந்த கோவில் அடிவாரத்துல இருக்கும். சாமி கும்பிட்டு போலான்னு இந்த கோயிலுக்கு வந்தோம். கோவில் நாங்க வந்த டைமிங்க்கு க்ளோஸ்ல தான் இருந்தது. இந்த இடமே நல்ல அமைதியா பீஸ்ஃபுல்லா இருக்கு. கோவில்ல இருந்து ரைட் சைட்ல ஒரு வழி போகும். அதுல தான் நம்ம ட்ரெக் பண்ணி முள்ளிமலா வியூ பாயிண்ட் போகணும். அப்படியே இந்த வழியில ட்ரெக் பண்ணி வந்தா முள்ளிமலா வியூ பாயிண்ட் வந்துடலாம். மக்களே, இப்போ முள்ளிமலா வியூ பாயிண்ட்ல இருக்கிறோம். நம்ம வந்து முள்ளிமலா வியூ பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் லொக்கேஷன் போட்டாவே இந்த கீழே அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு லொக்கேஷன் கொண்டு வந்து விட்டுரும். நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு குடில் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழேருந்து பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டே மேலே ஒரு 200 மீட்டர் ட்ரெக் பண்ணி மேலே வர மாதிரி இருக்கும். மேலே வந்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வியூங்க செமையாக இருக்குது மக்களே. இங்கே வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் வந்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஆஃப்டர்நூன்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். ஏன்னா ஹில் டாப்பு முள்ளிமலா அப்படிங்கிறது ஒரு வியூ பாயிண்ட் ஹில் டாப்பு. ஸோ அதனால சுற்றியும் மலைகள் செடிகள் மரங்களாக தான் இருக்குது. இருந்தாலும் வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்கும் இந்த டைமில். முள்ளிமலா பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட் மரநாட்டி வாட்டர் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். இந்த ரூட்ல பைக் அண்ட் ஜீப்ல போகலாம். பைக் சிசி அதிகமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் போறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களால் எவ்வளோ தூரம் பைக் ஓட்டிட்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்துட்டு பைக் பார்க் பண்ணிட்டு ட்ரெக் பண்ணி போங்க. என்ன கேட்டால் பெட்டர் 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே பைக் பார்க் பண்ணிட்டு நடந்து வரது தான். அப்படி நடந்து வர கஷ்டமாக இருந்தால் ஜீப்பில் வாங்க. ஜீப்போட நம்பர் வந்து அங்கே லோக்கல்ஸ்ட்டு விசாரிச்சிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வரக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே டவர் கட் ஆயிரும். கூகுள் மேப் ஒர்க் ஆகாது. ஆஃப்லைன் மேப் போட்டிங்கன்னா இப்படி ஒரு இடம் இருக்கான்னு அது உங்ககிட்ட கேட்கும். இதெல்லாம் எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இடத்த ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். லோக்கல் பீப்புள்ஸோட கைடில் தான் நீங்கள் இங்கே ரீச் பண்ண முடியும். மரநாட்டி வாட்டர் ஃபால்ஸ் பயங்கரமாக ஆஃப் ரோடிங் பண்ணி தான் பைக்லேயே நாங்கள் மேலே வந்தோம். இப்போ வந்து ஃபால்ஸுக்கு மேலே நிற்கிறோம். அங்கே பாருங்கள், ஃபால்ஸ் தண்ணி அப்படியே கீழே போகுது. அந்த இடத்துல அவ்வளோக்கா க்ரௌடெல்லாம் எதுவும் இல்லை. ஜீப்பே உள்ளே வருது. ஸோ ஜீப்பில் கூட நம்ம ஆக்சஸ் பண்ணி உள்ளே வரலாம். நம்ம பைக்லேயே வந்துட்டோம். ஆனால் ஆஃப் ரோடு தான். கொஞ்சம் ஓரளவுக்கு பைக் நிறையா கொஞ்சம் சிசி அதிகமாக இருந்தால் நீங்கள் வரலாம் ஆஃப் ரோட் பண்ணி. பட் லோ சிசினா முடியாது. நல்லா இருக்குங்க. வந்ததுக்கு நல்லா தரமான ஒரு பிளேஸ். மக்களே ஃபைனலாக கீழே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபால்ஸு. வியூவர்ஸ் உங்களுக்காக தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வியூங்க.
ஒர்த்து தான் மக்களே. இந்த மரநாட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது வியூவு. அப்படியே அந்த ஃப்ளோய் வர தண்ணி அப்படியே போய் இதில் அடிச்சு பிரிஞ்சு அப்படியே இந்த சைட் ரெண்டுமே பிரியுது. போய் அப்படியே அந்த இடத்துல விழுந்து பாருங்க. அந்த இடத்துல விழுந்து அப்படியே கீழே போகுது. போகிற வழியெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் ஏறுவீங்க. ஓரளவுக்கு சின்ன வயசுனா ஓகே, கொஞ்சம் வயசானவங்கனால முடியாது. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா தண்ணி அப்படியே வடிஞ்சு ஒவ்வொரு இடத்துல மண்ணோட போகும்போது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. அப்புறம் நாங்கள் எப்படியோ போய் பார்த்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எப்படியாச்சும் அட்டைப்பாடி ஆனைக்கட்டி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அப்புறம் உங்களோட சப்போர்ட் தான் எல்லாமே. ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். வீடெல்லாம் இருக்குது பாருங்கள் இங்கே ஃபால்ஸ் பக்கத்தில். அடுத்ததாக சாப்பிட்லான்னு வந்த ஹோட்டல் தான் தலசேரி. ஃபுட்டெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. ரங்கநாதபுரம் செக் டேம். இது பார்ட் 1ல் பார்த்த ஐலாண்டு பக்கத்தில் தான் இருக்குது. சூப்பரான ஒரு பிளேஸ். இப்போ மழையெல்லாம் இல்லாதனால டேமில் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. ஈவினிங் டைமில் தான் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. அட்டப்பாடியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸுங்க இது ரங்கநாதபுரம் செக் டேம். இந்த செக் டேமில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டு கிளம்பிட்டோம் மக்களே. நெக்ஸ்ட் ஆனைக்கட்டி பார்க் போகிறோம். ஃபைனலாக நீலகிரி பயோஸ்பியர் பார்க்குக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ வந்து இதுதான் நம்ம ஃபைனல் பிளேஸ் நம்ம ஆனைக்கட்டி அட்டப்பாடி ட்ரிப்பில். விசிட்டர் என்ட்ரிலாம் டைம் வந்து 9 AM to 4 PM தான். நம்ம வந்ததே லேட்டு தான். இங்கே பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே என்டரட்டி ஒரு ஓன் ரிஸ்க்னு போர்டு. மக்களே விசிட்டர் என்ட்ரி டைம் முடிஞ்சுட்டாங்க. நம்ம லேட்டாக வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேருந்து முன்னாடி மட்டும் சுற்றி பார்க்க அலோவ் பண்ணாங்க. இது யானை விசிட் பண்ணுற டைம்னு சொல்கிறாங்க. பார்க்குள்ளே யானையெல்லாம் வருமாமா. என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகங்க. இந்த பார்க் பிளான் பண்ணி வரீங்கன்னா மார்னிங்கே வந்துடுங்க. மார்னிங் வந்தால் சூப்பராக நீங்கள் ஒன் டே ஃபுல்லாகவே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஈவினிங் 4 மணியோட விசிட்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடுங்க. அக்வாரியமும் இருக்குது. உள்ள நிறைய ஃபிஷஸ் இருக்குன்னு சொன்னாங்க. கேண்டீன்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வந்து சூப்பராக இருக்குது. உள்ள எல்லாமே நேச்சராக ட்ரீஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே போக முடியல. ஏன்னா உள்ளே வந்து விசிட்டர்ஸ் வந்து 4 o'clock வரைக்கும் தான் அலவுடுன்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே வந்தால் போக முடியாதாமா. ஸோ நம்ம வந்ததே ஒரு 4 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் கவர் பண்ண முடியல. முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஓகே மக்கள், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.